Happy birthday Vijay Anna. Advance happy birthday Vijay Anna. Happy birthday தலைவா. Happy birthday தலைவா. Happy birthday தளபதி. We love you. Very very happy birthday. நீங்க நல்லா இருக்கணும். சோ நிறைய பேரை வாழ வைக்கணும். உங்களை ரசிகரா வந்து பார்த்திருக்கேன். ஒரு தலைவரா வந்து நான் உங்களை பார்த்தது இல்ல. பட் பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதோ இல்லையோ உங்க தலைமை பொறுப்பை நீங்க எப்பவுமே சிறப்பா செஞ்சிருங்க. வாழ்த்துக்கள். ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க விஜய் கிருஷ் அண்ட் டேஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தளபதியோட போக்கிரி படத்துல இருந்து ஒரு சூப்பரான ஒரு மாசான டைலாக் தான். அதுவும் என்ன டைலாக்னா, யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்ந்து உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் அப்படிங்கிற தளபதி சொன்ன இந்த மாசான டைலாக நம்ம மக்கள் கிளாஸா ட்ரை பண்ண போறாங்க. அதான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வாங்க. ஹாய் தம்பி, உங்க பேரு? பேர் பவன் கல்யாண். பவன் கல்யாணா? பவன் கல்யாண் தான். அந்த சர்டிபிகேட்ல பவன் கல்யாண் மாறிச்சு பேரு, அதனால பவன் கல்யாண். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் போக்கிரி படம் பார்த்திருக்கீங்களா? அதுல இருந்து ஒரு சூப்பரா விஜய் சார் பேசின ஒரு சூப்பரான டைலாக் வந்து இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அந்த டைலாக அவர் சொன்ன மாதிரி அப்படியே வந்து நீ சொல்லணும், ஓகேவா? ரீக்ரியேட் பண்ணணும். ஓகே, ரெடியா? இரு, நான் டைலாக் வந்து போட்டு காட்டிடுறேன் உனக்கு. டைலாக் தெரியும். அதாவது பார்த்து டைலாக் பார்த்துல என்ன டைலாக்னா, யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். இந்த டைலாக அதே மாதிரி விஜய் சார் சொன்ன மாதிரி யார் ட்ரை பண்ண போறது? மைக் நடுவுல வச்சிட்டீங்கன்னா நாங்க நாலு பேர் என்ன கோரஸா சொல்ல போறீங்களா? ஃபர்ஸ்ட் அத சேர்ந்து சரி, கார்த்திக் சொல்லுவாப்ல. யார் அடிச்சா பொறி கலங்குமோ அப்புறம் விட்டு கேட்பான் போலையடா விட்டா. யார் அடிச்சா பொறி கிளம்புதோ அவன் தான் தமிழ். யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். யார் அடிச்சு ஊரடிச்சு யார் அடிச்சு பொறி கலங்கி உடம்புல பூமியில யார் அடிச்சு பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். ஓகே, ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க. இப்போ 4 பேர் கோரஸா சொல்லிடணும், ஓகேவா? இப்ப பாரு, கூட்டத்துல நல்லா கோயிந்தா போடுவானுங்க. யார் அடிச்சு பொறி கலங்கி பூமி அதிர்ந்தோ அவன் தான் தமிழ். ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. ஏய், ஹாப்பி பர்த்டே முதல்வர்னு சொல்லுங்கடா. 2026 அவர் தான்டா டிவி. ஹாப்பி பர்த்டே முதல்வரே. அக்கா வணக்கம், உங்க பேரு? என் பேர் அருணாப்பா. அருணா, நீங்க? என் பேர் விஜயஸ்ரீ. புரியல. விஜயஸ்ரீ பேர்லயே விஜய் வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட கரெக்டா கேட்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் இருக்காரு இல்லையா, அவரோட ஒரு மாசான டைலாக் வந்து இப்ப நான் சொல்ல போறேன். அண்ட் அந்த டைலாக நீங்க அப்படியே ரீக்ரியேட் பண்ண போறீங்க, ஓகேவா? என்ன டைலாக் அப்படின்னா, யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் விஜய், நான் தான் விஜய். இந்த டைலாக் வந்துட்டு நீங்க அப்படியே சொல்ல போறீங்க, ஓகேவா? யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிருதோ அவங்க தான் விஜய், நான் தான் விஜய். நீங்க சொல்லுங்க. யார் அடிச்சா பொறி கிளம்பி பூமி அதிர்தோ நான் தான் விஜய். அவங்க தான் விஜய். கரெக்ஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. சரி, இப்ப விஜய் சாரை வந்து நீங்க மீட் பண்ற ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா அவர்கிட்ட என்னெல்லாம் சொல்லுவீங்க? அண்ட் அவருக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன கிஃப்ட் பண்ணுவீங்க? அப்படியா? இப்போ வந்து இந்த டைம்ல அவரை மீட் பண்ணாக்கா அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவோம், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணான்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து அவர் அரசியலில் வந்திருக்காருல, எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு அவர் கேட்போம், அவருக்கு வாழ்த்துவோம் அவரை நாங்கள். நீங்க சொல்லுங்க. நானும் அதுதான். இப்போ அண்ணனை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் ஒரு விஜய் ஃபேன் தான். அவரை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் முடியல. சப்போஸ் நான் திடீர்னு பார்த்தேன்னா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னா அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய தோழி சொன்ன மாரியும் எங்களுக்கு வந்து எதனா ஒரு நல்லதை எதனா பண்ணுங்க, நீங்கள் சமுதாயத்தில் வந்தால் எங்களுக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக பண்ணணும், அரசியலில் உங்களுக்கு ஒரு நல்ல வழி வரணும்னு நாங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நான் சொல்லுவேன். சூப்பர். அண்ட் இந்த ஒரு கிஃப்ட் வந்து நான் அவரை நான் பார்க்க போறேன் அப்படின்னா இப்படி ஒரு கிஃப்ட் நான் கொடுப்பேன் அப்படின்னா என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? ஏதாவது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு தோன்ற ஏதாவது ஒரு கிஃப்ட், சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், ஏதோ ஒன்று சொல்லுங்க. நான் சின்னதாக ஒரு ரிங் வாங்கி கொடுப்பேன். சின்னதா ஒரு ரிங் வாங்கி கொடுப்பீங்க. சூப்பர். நீங்க? நான் வந்து அவருக்கு வந்து என்ன கிஃப்ட் கொடுப்பேனாக்கா, நான் அவரை மீட் பண்ணுறது அவரே ஒரு கிஃப்ட் தான் எனக்கு. நான் வந்து என்ன கொடுப்பேன், திடீர்னு கேட்ட எப்படி சொல்றது, நம்ம கொடுக்குற கிஃப்ட்லாம் அவங்க வாங்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்க கிஃப்ட்னு சொல்லி ஒரு சின்ன எப்படி சொல்றது ஷார்ப்னர் கொடுத்தாலும் வாங்கி பாப்பல, உங்களுக்கு தோன்றது நீங்க சொல்லுங்க.
நான் வந்து ஒரு அம்பேத்கர் ஃபோட்டோ கிஃப்ட் பண்ணேன். சூப்பர், அம்பேத்கர் போட்டோ. அண்ட் சூப்பரா சொன்னீங்க, சூப்பரா பேசுனீங்க. அப்படியே அவருக்கு ஒரு பர்த்டே விஷஸ் 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா. விஜய் அண்ணா. நீங்க நல்லா இருக்கணும். எங்களோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னைக்குமே திருநங்கையோட சப்போர்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்ண்ணா. நீங்கள் நல்லபடியாக அரசியலில் வந்து இந்த தமிழகத்துக்கு நிறைய செயல்பட்டு நல்ல முறையில் செயல்படணும்னு மனசார வாழ்த்துறேன். அவங்கள நீங்கள் நல்லா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூக்கா. அண்ணா வணக்கம், உங்க பேரு? சங்கர். சங்கர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வியாபாரம் தான் வியாபாரம் பண்ணுவேன், வேலை இருந்தால் வேலைக்கு போவேன். ஓகே. ஸோ என்ன கிடைக்குதோ அதை எடுத்து பண்ணிட்டு வாழ்க்கையில் அப்படி போயிட்டு இருக்கீங்க. போயிட்டு இருக்குது. ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் இருக்காரு இல்லையா, ஸோ அவர் பேசின அந்த ஒரு மாசான டைலாக் இப்போ எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த டைலாகே இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்ட போறேன். அதை அவர் சொன்ன மாதிரி அப்படியே மாசா கிளாஸா நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா? சூப்பரா ட்ரை பண்ணிடுவோமா? ட்ரை பண்ணு. ஓகே. ஸோ டைலாக் இதுதான், பார்த்துக்கோங்க. பார்த்துட்டேன். பூமி அது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். ஓகே. டைலாக் அண்ணா வந்துட்டு டைலாக் பார்த்துட்டாப்ல, மெமரி பண்ணிட்டாரு. ரெடியாண்ணே, பேசுறோமா? அவரோட அதே மாடுலேஷன்ல பேசணும். ஓகே. ரெடி, ஆக்ஷன். யார் வச்சா பூமி உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழன். தமிழனுக்கு குரல் கொடுக்கிறாரு இவரு. அண்ணா இல்லண்ணே, என்ன நல்லா நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி எதிர்து உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். ஓகேவா? ஒன் மோர். யார் அடிச்சா பொறி அடிச்சு பூமி அதிருதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். அவ்வளவுதான், நான் தான் தமிழ். பர்த்டே விஷயம் சொல்லுங்க. அன்னைக்கு நான் ஹாப்பி பர்த்டே தலைவா. சரிக்கா, இப்ப நீங்க விஜய் சாரை வந்து நேர்ல பாக்குறீங்க அப்படின்னா அவர்கிட்ட என்ன பேசுவீங்க? பேச மாட்டேன், கட்டி பிடிச்சிக்குவேன். என் தலைவர் இல்ல, என் தலைவரை நான் கட்டி பிடிக்காது, வேற யாரு கட்டி பிடிக்கணும்? அது சின்ன வயசுல இருந்து ரசிகராகிறேன். ஒரு தடவை கூட நான் பார்க்கலண்ணா. ஆனா அஜித் சாரு கூட பார்த்துருக்கேன். அஜித் சாரு பார்த்தேன், ரஜினியை பார்த்தேன். இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஏன் இவர் மட்டும் வர மாட்டேன்றாரு? எதுக்காக? அதுதான் இப்ப எல்லாரையும் பாக்குறதுக்கு அரசியலுக்குள்ள வந்துட்டாருல. அரசியலுக்கு தானே வந்திருக்காரு, நேர்ல பாக்கிறதுக்கு வரலையா? நீங்க நடிகர் சங்கத்துல ரஜினி வந்தாரு, எங்க தலைவர் வந்தாரு, அர்ஜுன் வந்தாரு, என்ன அஜித் சார் வந்தாரு, எல்லாருமே வந்தாங்க. ஆனா இவரு மட்டும் ஏன் வரல? அவர் வேற ஏதாவது ஷூட்டிங்ல இருந்திருப்பாருக்கா? என் வீட்டுக்காரர் ரொம்ப அழகு. என் வீட்டுக்காரர் மாதிரி எனக்கு யாரும் கடிக்க மாட்டாங்க. நான் என் தலைவர் மாதிரியே அப்படியே அழகு. இப்போ என் வீட்டுக்காரர் ரசிகர் நான். சூப்பர்க்கா, சூப்பர். அப்படியே நம்ம தளபதி விஜய்க்கு வந்துட்டு ஒரு பர்த்டே விஷ் சொல்லிருங்க. என் தலைவர் எப்பவுமே நல்லா இருப்பாருண்ணா. ஹாப்பி பர்த்டே தலைவா. தலைவா நீ என்னைக்குமே வருவ தலைவா முன்னாடி. இப்ப நீ அரசியல இறங்கிக்கிற பாரு, இதுல தான் தலைவா எங்களுக்குன்னு ஒரு உதவி பண்ணன்னு வை. என் போட்டோவை மட்டும் அப்படியே பார்த்துக்கோ. என் இதுல மட்டும் என் ஃபேமிலிக்கு மட்டும் ஒரு உதவி பண்ணு. என் வீட்டுக்காரர் தப்பு பண்ணாருன்னு சொல்லிடாத. என் வீட்டுக்காரர் ஃபேமிலிக்கு அது ஒரு உதவி பண்ணு தலைவா. அது போதும் தலைவா எனக்கு. ஹாப்பி பர்த்டே தலைவா. So hi, what's your name? My name is Sweta. ஸ்வேதா. சோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆக்சுவலி பயோமெடிக்கல் இன்ஜினியர் தான். ஸோ நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஒரு மாசான டயலாக் வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ அந்த டயலாகை நீங்க ரீக்ரியேட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஓகே. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ, பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ, பூமி அதிரது ஓகே உடம்புல தெரியுதோ ஓகே அவன் தான் தமிழ். ஓகே. நான் தான் தமிழ். யார் அடிச்சா பொரி அதான் பொரி காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. யார் அடிச்சா பொரி. இங்க இப்படி வந்துருங்க, இப்படி கேமரா ஃபேஸ் பண்ணி. அல்ல ஒரு வாட்டி கூட யார் அடிச்சா பொரி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். ஓகே. யார் அடிச்சா பொரி 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 தெரியற மாதிரி. யார் அடிச்சா பொரி கலங்கி பூமி அதிரதோ அவன் தாண்டா தமிழ். இப்ப நீங்க தளபதி விஜய நேர்ல மீட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சா அவருக்கு என்ன கிஃப்ட் பிரசன்ட் பண்ணுவீங்க அண்ட் என்னெல்லாம் அவர்கிட்ட பேசுவீங்க? ஓ அப்படியா? ஓகே. நான் பண்ணணுமா கிஃப்ட்? அல்ல கிஃப்ட் இப்ப என்ன கொடுப்போம்?
ஆனா அந்த பெரிய அமௌண்ட் இல்லையே. எங்க தளபதி வந்து சின்னதா கொடுத்தாலும் ஏத்துப்பாப்ல. மேபி நான் ரோஸ் கொடுப்பேன். ரோஸ் ரோஸ் சார். அப்படி இல்லை, எனக்கு அந்த கில்லி மூவி அந்த ஒரு விஜய் எனக்கு எப்பவுமே மைண்ட்ல இருக்கு. பிகாஸ் விஜயும் அவரோட அந்த ஒரு 20s அந்த டைம் தான் அவர் கில்லி பண்ணியிருக்கு. அப்போ மேபி ரோஸ் என்னோட லவ். உங்களோட ஸ்மைல் மாதிரியே ஒரு விஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பர்த்டே வர வரப்போகுது இல்லையா? ஸோ ஒரு பர்த்டே விஷ் அவருக்கு கொடுத்து சொல்லிருங்க. ஓகே, ஸோ ஹாப்பி பர்த்டே விஜய் சார். நான் உங்களோட பெரிய ஃபேன் ஃப்ரம் கேரளா. ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் அ வெரி ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. நான் கூட ஃப்ரம் தமிழ்நாடு உங்களோட பெரிய ஃபேனுங்க. தேங்க்யூ. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தளபதி விஜயோட ஒரு மாசான டைலாகை உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். அந்த டைலாகை அப்படியே உள் வாங்கிக்கிட்டு நீங்கள் ரொம்ப கிளாஸாக அதை வந்து சொல்ல போகிறீங்க. ஓகேவா? என்ன ஆரம்பத்திலே ஸ்பீட் பிரேக்கர் போடுது. இல்லை ப்ரோ, ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, என்ன டைலாக் அப்படிங்கிறத ப்ரோ சத்தியமாக எதுவும் என் வாய்ஸ்லாம் கேட்டால் காமெடியாக இருக்கு. நீங்கள் வேறு அதெல்லாம் இல்லை, சிம்பிள் டைலாக். என்ன டைலாக்னு ஞாபகம் இருக்குல்ல? ஓகே ப்ரோ, ரெடி? அதே மாதிரி மாசா சொல்லணும். ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. ஓகேவா? ரெடியா? ஆக்ஷன். யார் அடிச்சா பொறி கிளம்புதோ அவன் தான் தமிழ். யார் அடிச்சா பொறி கிளம்புதோ பக்கத்து வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு எல்லாம் பேக் பண்ணி அனுப்பி விடுங்க. அப்படி இல்லை ப்ரோ, நல்லா ஃபயரா சொல்லுங்க. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிரது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் தான் தமிழ். அதெல்லாம் விடுங்க ஐயா, அதெல்லாம் சும்மா விளம்பரம். ஒரே ஒரு ட்ரை, நல்ல மாசா. யார் அடிச்சா பொறி கிளம்பி பூமி அதிருதோ அவன் தான் தமிழ். நான் தான் தமிழ். என்னங்க ஐயா மாசா சொல்ல சொன்னா தமாசா சொல்றீங்க. இப்போ வந்து தளபதி விஜய் அவர்களை நீங்க நேர்ல மீட் பண்ற சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா அவருக்கு என்ன கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க அண்ட் என்ன கொஸ்டின்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்பீங்க? நான் ஏதாச்சும் செஞ்சு தருவேன். அவருக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கணும், மட்டன் குழம்பு, அதை நான் செஞ்சு தரேன். ஓகே, அடுத்து வந்து ஒரே நாள் ப்ரோ அவரை ஹக் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கள் வீட்டில் மாட்டணும், அவ்வளோதான். ஓகே, நீங்க நல்லா சமைப்பீங்களா? ஓரளவுக்கு. என்ன மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு சாப்பிட்டா உயிர் சேதம் வராத அளவுக்கு நாங்க சமைப்போம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. அதனால அவருக்கு வந்து ஸ்பெஷலா மட்டன் பிரியாணி, மட்டன் என்ன சுக்கா, மட்டன் சுக்கா அதெல்லாம் சரி. தளபதி ஐயா மட்டன் பிரியாணி அண்ட் மட்டன் சுக்கா. அவங்க பேர் என்ன? நிதிஷ். நிதிஷ் கிட்ட இருந்து ரெடியா இருக்கு. கொஞ்சம் பார்த்து கருணை காட்டிங்கன்னா சொன்னீங்கன்னா வந்து செஞ்சு கொடுத்துருவாரு. ஹாப்பி பர்த்டே தளபதி. தேங்க்யூ. லவ் யூ. நல்லா சவுண்டா சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே தளபதி, வி லவ் யூ. ரெடி, ஆக்ஷன். யார் அடிச்சா பொறி கிளம்பி பூமி எது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் தான் தமிழ். என்ன சென்டர் ஃப்ரூட் விளம்பரம் நினைக்கிறேன் போறாரு. நல்ல நிறுத்தி நிதானமா தளபதி விஜய் என்ன சொன்ன எப்படி சொன்னாரோ அதே மாதிரி ட்ரை சொல்ல முடியாது. அவர் மாதிரி ட்ரை பண்ணுங்க ப்ரோ. அவர மாதிரி ஓகே ட்ரை மறுபடியும் ட்ரைன்றீங்க. இப்போ இந்த தடவை பக்காவா நாங்க சொல்ல போறோம். யார் அடிச்சா பொறி கிளம்பி பூமி எது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் தான் தமிழ். நீங்க தான் தமிழ்? நான் தமிழ் இல்ல, சஞ்சய். அண்ட் இப்போ வந்து தளபதி விஜய் அவர்களை நீங்க நேர்ல மீட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நீங்க அவருக்கு என்ன கிஃப்ட் பண்ணுவீங்க அண்ட் என்ன விஷயம்லாம் அவருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க? அவருக்கு கிஃப்ட் பண்ணும் அப்படின்னா புக்ஸ் கொடுப்பேன் அவருக்கு. அதுவும் ஷேக்வேரா, பிடல் காஸ்டோ, அப்புறம் பிரபாகரன் அண்ணன், அப்புறம் அந்த அப்படி புரட்சியாளராக மக்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணுன்ற போராடிய போராளிகளோட புத்தகத்தை வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. அதை நான் ரொம்ப ரசித்து நான் அதை படிக்கணும்னு தேடி படித்த புத்தகங்கள் இதெல்லாம். அவர் வந்து அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்து தான் நல்லது பண்ணணும் இல்லை, அவர் இப்பயே நல்லது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் அங்கே வந்தாலும் வரலனாலும் அவர் வந்து இதை போன்ற நல்லதுகளை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். தமிழக மக்களுக்கான அந்த நிலை வந்து எப்பயுமே அப்படியே நிலைநாக்கணும் அப்படின்றது எனக்கு பெரிய ஆசை. இது அண்ணன்ட்ட இதை நான் ஷேர் பண்ணணும்னா இந்த விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அண்ணனுக்காக. ஸோ அதாவது புக்கு வந்து நிறைய புக்கு சொன்னாரு. நான்லாம் என் ஸ்கூல் புக்கு காலேஜ் புக்கே படிச்சது இல்லை. இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. அது அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்க எப்படிலாம் போராடினாங்க, அவங்க எப்படி அந்த விஷயத்த வந்து எப்படி மக்களுக்காக போராடணுன்ற ஒரு உணர்ச்சி அந்த வெறி வந்து அவங்களுக்குள்ள வந்தது. அது கேட்கும் போது இப்ப நான் சொல்லும் போது கூட எனக்கு புள்ள இருக்குது. ஏன்னா அது நான் இப்ப இவ்வளவு ஸ்பீடா பேசிருப்பேன், இப்ப என்னால பேச முடியல. எனக்கு அந்த அளவுக்கு அந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப மனதை உலுக்கிய புத்தகங்கள். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு அந்த கஷ்டங்களை வந்து பார்த்திருப்பாங்க. பட் அண்ணா அதை படிச்சு அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பாரு. இருந்தாலும் அது அந்த மாதிரியான புத்தகங்கள் படி இப்ப எப்படி நம்மளோட நாட்டில் நம்ம அம்பேத்கர் எவ்வளோ ஒரு புகழ் பெற்று எல்லா இடத்துலயும் அம்பேத்கர் ஜெய்பீம்னு சொல்றோமோ அது போல அங்க இருக்க மக்களுக்கு ரொம்ப போராடி
உணர்ச்சி பூர்வமான ஒரு பதிவு தான் தம்பி பதிவு இருக்காரு. ஸோ அப்படி பண்ணது தான் அது. சூப்பர். அண்ட் அப்படியே வந்து நம்ம தளபதி அவருக்கு ஒரு சூப்பரான பர்த்டே விஷயம் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்னா நீங்க இன்னும் மென்மேல் இந்த தமிழக மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்து அடுத்தடுத்து வரும் இளைஞர்களுக்கும் நீங்க ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்பயுமே உங்களை ரசிகரா வந்து பார்த்துருக்கேன். ஒரு தலைவரா இருந்து நான் உங்களை பார்த்ததில்லை. பட் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதோ இல்லையோ உங்க தலைமை பொறுப்பை நீங்க எப்பயுமே சிறப்பாக செஞ்சே இருங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. அண்ட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்களோட போக்கிரி படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். ஓகே. அண்ட் அந்த படத்துல இருந்து ஒரு சூப்பரான டயலாக் வந்து உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்ட போறேன். அண்ட் அந்த டயலாகை நீங்க ரீக்ரியேட் பண்ண போறீங்க. ஓகே? ரீக்ரியேட் பண்ணுமா? ஆமா, பண்ணியே ஆகணும். சரி, ஓகே. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் தான் தமிழ். பொறி கலக்கி மறுபடியும் கலக்கி ஆம்லேட் காமெடி வருது. சிம்பிள். யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது தொண்டையில் கிச் கிச். ஓகே, சூப்பர். நல்லா பண்ணு. அதான் அந்த டயலாக் வந்து இப்ப பேச போறீங்க. ஓகேவா? யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்ந்து போதோ அவன்தான் தமிழ். நான் தான் தமிழ். இல்லம்மா, அதுல யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் தான் தமிழ். யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்ந்து போதோ அவன் தான் தமிழ். நான் தான் தமிழ். அவன் நான் தான் தமிழ். என்ன சிண்ட்ரலா, பெரிய சிண்ட்ரலா அவங்க. யார் அடிச்சா பொறி கலங்கி சிரிக்காம பேசுங்க. அத்தா நீ சிரிக்காத அத்தா. நான் போனதுக்கு அப்புறம் சிரியா. ஒண்ணும் இல்ல, கதவு இல்ல, டோர் மாட்டிக்கிச்சு, வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. லாஸ்ட் ஃபைனல் டேக். ஓகேவா? சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்றேன். யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் தான் தமிழ். யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்ந்து போதோ அவன் தான் தமிழ். நான் தான் தமிழ். இதுக்கு மேல ஒருத்தி வரல. இந்த வீடியோ தளபதி கண்ணில் படும் வரை ஷேர் செய்யுங்க. அவரே ஏன்டா இந்த டைலாக் நான் பேசுனேன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அண்ட் அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப தளபதி விஜய் அவர்களை நீங்க நேர்ல மீட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிஃப்ட் அவருக்கு கொடுப்பீங்க அண்ட் என்ன விஷயம்லாம் அவர்கிட்ட சொல்லுவீங்க? என்ன விஷயம் சொல்லுவேன்னா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பாலிடிக்ஸ். முதல்ல நீ அவருக்கு சாரி தான் சொல்லணும் ஒரு டைலாக் பேசுனதுக்கு. சரி, பார்த்தா தானே சொல்றதுக்கு. எதுவுமே இல்லை, பார்த்து பேசி வராதுல ஒரு சந்தோஷம் இருக்கும், ஹாப்பியா இருக்கும். ஹாய் காட்டுவேன். அவர் ஹாய் காமிச்சா திருப்பி ஹாய் காட்டுவேன். எங்க பேச போறாரு ஃபர்ஸ்ட். ஓகே, என்ன கிஃப்ட் பண்ணுவீங்க அவருக்கு? கிஃப்டா என்ன பண்ணலாம்? அவர் எப்படி யாருக்கு த்ரிஷாக்கு எப்படி காரப்பொடி வாங்கி கொடுத்தாரோ அந்த மாதிரி நானும் கொஞ்சம் காரப்பொடி அவருக்கு வாங்கி கொடுப்பேன். சாப்பிடுங்க, கிஃப்டா நல்லா இருக்கும். ஓ, தளபதி அவருக்கு காரப்பொரியை கிஃப்டா கொடுப்பீங்களா? சாப்பிட்டுட்டு வேணா பொரி சொல்லிட்டு இருந்தேன்னா, சோ அதுக்காக. ஓகே, காரப்பொரி வந்து ஒரு கிஃப்டா கொடுப்பீங்க. ஒரு அன்பா சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் என்ன வேணா எடுத்து கொடுக்கலாம். அவர்கிட்ட இல்லாததா ஒரு அன்பா ஒரு காரப்பொரி சாப்பிடுங்க. சூப்பர். எப்படி அந்த காரப்பொரி நீங்களே செஞ்சு கொடுப்பீங்களா இல்ல வாங்கி செஞ்சா? அது வேணாம், கடையில வாங்கி கொடுத்துடலாம். இதுக்கு நாளா செஞ்சுட்டு பாவம் நல்ல மனுஷன் கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்துட்டு போட்டு. ஐயோ அப்படி இல்ல, கடையில வாங்கி கொடுக்கலாம். ஓகே, எனிவே அவருக்கு அப்படியே ஒரு பர்த்டே விஷயம் சொல்லிட்டீங்கன்னா என்ன நல்லா இருக்கும்? ஓகே, வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. நீங்க நல்லா இருக்கணும். சோ நிறைய பேரை வாழ வைக்கணும். வந்திருக்கிற இடம் பக்கமான இடங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு வீடியோ செம்மையா இருந்திருக்கு நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அண்ட் தென் பை ஃப்ரம் விஜய் கிறிஸ் சைனிங் ஆஃப். டடா.